ஓடியா ஓடியா. நம்ம மீன் அந்த மீன் தான் போல இருக்கு. மீன் நல்லா இருக்குண்ணா, எக்ஸ்போர்ட் மீன் இது. எல்லாமே கொஞ்சம் விலையாக தானே இருக்கும். இதில் ஒரு 1500 பாறை ஒரு 1700. எவ்வளோ நீங்கள்? வஞ்சரம் எப்படி 5000 வந்துருக்குமே கிலோ? சரி, இப்போ எத்தனை கிலோ? 3 கிலோ மேலே இருக்குமே. பரவாயில்ல, சைஸ் சின்னதாக இருக்கு. எவ்வளோ ஆச்சு அது? தப்பாயிடுச்சு. இல்லை இல்லை இல்லை, அது வெயிட் 3 கிலோக்கு மேலே இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். விலையா 2600 தாராளமாக வாங்கலாம். அதாவது ஒரு 5000 கூட வருது சொல்கிறேன். கிலோ வந்து 1500 வச்சுக்கலாம். உங்கள் மீன் அரக்கோலா. அது இப்போதைக்கு அது அந்த போட்டு வரல, இருக்குதா? தூண்டிலையும் வரும் அந்த மீன். அது வந்து மூஞ்சி சீலா மூஞ்சி மாதிரி இருக்கும். ஆமாம், ஃபோன் பண்ணாத காரணம் என்னன்னா, உடனே சும்மா இருக்கும்போது வந்து ஒரு மீன் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நம்ம வச்சு வெயிட் பண்ண முடியாது. வீடு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அதனால வந்து நீ ஃபோன் பண்ணுறது யோசிக்கிறேன். ஓகே வாங்க, கவர் இருக்கா? இருக்கு பக்கத்து சந்தில். தலைங்கண்ணா ஓகேண்ணா. இது எல்லாமே குழம்பு தானே? ஓகே, போட்டுருவோம். பெருசாக வேணும்? போட்டுருங்க. சரி வாங்க. அண்ணா 4 நாள் திங்கக்கிழமைண்ணா, இது வெள்ளிக்கிழமைண்ணா. நீங்கள் வாங்கி சனை கட்டிங்களா? சனையும் சனிக்கிழமை வந்துடுங்க. நாங்கள் உங்களுக்கு அது எனக்கு நான் உள்ளே தான் இருப்பேன், உள்ள மீன் விற்கிறது தான் இருப்பேன். வந்துடுங்க, அது நான் உங்களுக்கு அது இருந்து அது வாங்கி கொடுத்துருவேன். சனிங்க இங்கே தான் எந்த கலர் ஒன்றா க்ளோஸு, அது க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் அந்த லாஸ்ட்டில் போயிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே, அந்த லாஸ்ட்டு போயிடுவேன். அந்த போயிடுவேன். நீங்கள் என்னை சனிக்கிழமை இங்கே வந்து பாருங்கள். நாளைக்கு வந்து எல்லோரும் விட்டுவாங்க, அப்போ வந்துடுங்க உள்ள. நான் ஒரு 8:30 மணி வரைக்கும் உள்ளே தான் இருக்கேன். வாங்க, இருக்கா? சோப்பு மீன் ரெடியாச்சுப்பா. கீழே லைட்டே இருக்க போகலாம். சங்கரா மீனோட இது நல்லா இருக்குண்ணா. இது வீட்டில் கொண்டு போய் வீட்டுக்கு அது வேற ஸ்டூல் வச்சுருக்கீங்களா? அதே மாதிரி ஸ்டூல் எடுத்து வந்துருக்கீங்களா? இல்லை, ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டூல் இருக்கு. பாத்ரூம் ஒரு ஸ்டூல் உடைஞ்சிச்சு. இல்லை இல்லை வேண்டாம், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்டூலுமே சும்மா தான் கிடக்குது. சோபா கொஞ்சம் குழம்பு இல்லைங்கய்யா, இதோ குழம்புக்கு இதான் வச்சுக்க பாருங்க. இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மீனுக்கு எந்த மீனுமே குழம்புக்கு மட்டும்தான் கிடையாது, எந்த மீனுமே கிடையாது. இதான் வறுக்கிறதுக்கு. மீன் ஒன்றும் தெரியுமா? அந்த மீன் கூட ஒரு பரவாயில்ல. 4 கிலோ 5 கிலோ சைஸ்லாம் இந்த மீனை வாங்கக்கூடாது. ஆடாக இருக்கும். ஆமாம், லபர் தான் அது. 5 கிலோ 6 கிலோ 10 கிலோலாம் வரும். நல்லா இருக்கு. நீங்கள் அது போய் இல்லை, இந்த பீஸ் தானே இது ஸ்லைஸு அதை தான் ஃபுல்லாக கடிச்சு இழுக்கணும்.
தோல் அந்த மாதிரி வரும். நீங்கள் மீன் வந்து இப்போ நீங்கள் வாங்கின மீன் சாப்பிட்டு பாருங்க, அந்த அளவுக்குலாம் இருக்காது. இது எக்ஸ்போர்ட் அவ்வளோவா போகாது. இது அதிகமாக இது இந்த ஸ்கின்னுக்காகவே போகாது. இது இல்லையா அனுப்புவாங்க எக்ஸ்போர்ட் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த அந்த அளவுக்குலாம் செட் ஆகாது. இல்லைங்க, 2 நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி. நான் வந்தால் சொல்கிறேன். இப்போ நான் வர ப்ரெஷ்ஷு வேறு ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாங்கினேன். அந்த ப்ரெஷ்ஷு எங்கே இருக்குன்னு தெரியல. பட் நான் மிஷின் வாங்க போகிறேன், செவல் அடிக்கிற மிஷினு. அதனால் அது ப்ரெஷ்ஷு இப்போ வாங்க இருக்கிற மிஷினே போதும். ப்ரெஷ்ஷு நான் கொடுங்க, லேடிஸ்லாம் ஆர்டர் கொடுங்க, கஷ்டப்படுறாங்க. போய் கத்தி வாங்கி வச்சு வேலை செய்கிறாங்க அவங்களாம். அவ்வளோதான் குழம்பு. ஆமாம், இது வந்து வாண்டடா லைன்லேயே வர மாட்டேன். லைன் என்ன, என்னோட லைனில் நீ வரல. நான் ஐடியாவோட விடுவேன். ரெடியாக இருக்க மீன் வெட்டிட்டு இன்னொரு டைமிங் முடிச்சு சீக்கிரமாக முடிச்சிடும். அதுதான் ரெடி ஆகுது. சைடு வெட்டணும்ல. என்னம்மா எடுத்து வைக்கிறதுவா? ஆ ஹலோ, ஏசியில் நார்மல் தான். என்னாச்சு? ஃபுல்லாக திறக்க சொல்ல வேண்டியது கண்ணாடியா? அவர் டிரைவர்கிட்ட சொல்லு என்ன சொன்னது. வாங்க போய் ஒரு ஆள் வாங்கிட்டா ஆ, அது மேலே அது வைக்கக்கூடாது. பட் அது என்ன எடுத்துங்க தனியாக. ஆமாம், ஏசி நீ நார்மல் தானே கேட்டீங்க. வெள்ளை போயிருக்கான்னு கேட்டேன் இல்லையா? அதனால தான் நான் பண்ணுது. அது வேண்டாம். அந்த அவர்கிட்ட சொல்லு. ஆ, நீங்கள் மொத்தமாகவே கொண்டு போகலாம், எல்லாத்தையும் கூட வெளில வச்சு. ஏசி அந்த தனி ரேட், ஏசி அந்த தனி ரேட் இருக்குது. ஆமாம், அந்த வேணா அது ஏசி வண்டி தான். நீ டோரை மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லு, ஓப்பன் பண்ணுவார். சொல்ல அவர் யார் இருக்கிறா முன்னாடி? அவர்கிட்ட சொல்ல, அவர் வந்து ஓப்பன் பண்ணுவார். ஓகே. சரி.